குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னும் ஒரு முறை நான் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். முஸ்லிமுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ரஅய்தும் ஹிலாலத்தில் ஹிஜ்ஜதி வஅராத அஹதுக்கும் ஐ யுஹிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களை யாராவது உத்ஹியா குர்பானி கொடுக்கிறதுக்கு யாராவது நியத்து வச்சிருந்தா துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை ஒன்றை கண்டுவிட்டால் நீங்க நகங்களையோ முடிகளையோ களைந்து கொள்ள வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவைகள் எல்லாம் அப்படி விட்டு விடுங்க, நீங்க களைய வேண்டாம். நகங்கள் முடிகள் இதை களையக்கூடாது. சரி, நாங்க இப்ப கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை எப்ப வருது? அதான் அதிகமாக இந்த மாதம், அதாவது 18ஆம் தேதி திங்கட்கிழமை தான் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் 30 நாட்கள் முடிவடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. எனவே துல்ஹிஜ்ஜா 30, துல்காதா 30 திங்கட்கிழமையோடு முடிந்துவிடும். எனவே திங்கட்கிழமைக்கு முன்னால மகரிபுடைய அதானுக்கு முன்னால உங்க தலைமுடிகளை யார் நாம் நியத்து வச்சுக்கிறீங்களோ அந்த சகோதரர்கள் தலைமுடிகளையும் நகங்களையும் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை காண்றதுக்கு முன்னால அதை நாங்க வெட்டி நகங்களை கலைந்து முடிகளை வெட்டி சுத்தமாகிக் கொள்றது மிகவும் ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில செவ்வாய்க்கிழமை ஆகினால் இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளாக ஆகிவிடும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அந்த நாளைக்கு முன்னால் செவ்வாய்க்கிழமைக்கு முன்னால் உங்களுடைய முடிகளையும் நகங்களையும் எல்லாத்தையும் வெட்டி கலைந்து சுத்தமாக தூய்மையாக இருப்பதையும் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே அதற்கு பின்னால் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளைக்கு பின்னால் நகங்கள் முடிகளை வெட்டக்கூடாது. உத்ஹியாவுக்காக வேண்டி நியத்து வைத்த சகோதரர்கள்